என்னண்ணா இவ்வளவுதானா நான் உங்க கட்சி? ஏன் ஏன் இப்படி இப்படி போகுது உனக்கு? பக்காவாதமா ஜோலி உனக்கு? கிட்னி திருடி. என்னன்னு நீ திமுக தான் பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. இந்த மினிஸ்டர் பார்த்தா அவர் வாட்டுக்கு வேற என்னத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. எங்கிட்டோ டிவிகே டு பிஜேபின்னு நான் சொன்னதை கேட்டு பயந்து போய் எங்க நம்ம பிஜேபின்னு தெரிஞ்சு போனா ஒரு ஓட்டு கூட விழாதோன்ற பயத்துல லாஸ்ட் மினிட்ல பிஜேபின்னு சொன்ன பாருங்க. சூப்பர்னே. இம்பிட்டு பயத்தையும் உள்ள வச்சுக்கிட்டானே. திமுக பயந்துருச்சு, சம்பவம் உறுதி, மாஸ்க் காட்டுறோம், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், வசதியான வாய்ப்பை விட்டுட்டு வந்திருக்கிறேன், பிரைவேட் ஜெட்ல தானே போயிட்டு வந்துருக்கேன். இந்த 4-5 வார்த்தைலாம் இல்லைன்னா கட்சியே இல்ல போல இருக்கே. பட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். உங்களுக்கு விஜய் என்னன்னா பாக்கணும் வைக்கணும்னா திரும்பி கூட சுறா படத்தை டிவில போட்டு பாத்துக்கோங்க. இந்த கூட்டத்தை போய் உங்க உயிரை விட்டுறாதீங்க. எப்ப இவங்க பாட்டிலோட டெக்னிக், இந்த பழைய RSS டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த சம்பவம் எல்லாம் இந்த டிராமா எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்க மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. தயவு செஞ்சு உஷாரா இருங்க. அது மட்டும் இல்லாம மறந்துடாதீங்க, டிவிகே பிஜேபி, பிஜேபி டிவிகே, டிவிகே தான் பிஜேபி, பிஜேபி தான் டிவிகே. இப்படி பயத்தையும் உள்ள வச்சுக்கிட்டானே. என்னண்ணா இவ்வளவுதானா நான் உங்க கட்சி? ஏன் ஏன் இப்படி இப்படி போகுது உனக்கு? பக்காவாதமா ஜோலி உனக்கு? வா ஏன் இப்படி போகுது? பேசும்போது புரியல எனக்கு. ஸ்ட்ரெயிட்டா பேசு. என்னென்ன என்னென்ன ஏன் ஏன் அப்படி? உனக்குதான் பயமே இல்லையே ஜூலி, அப்புறம் எதுக்கு அப்புறம் மரியாதையா அண்ணே அண்ணேங்கிற? உனக்குதான் பயம் இல்லல? பேர் சொல்லியே சொல்லு, பேர் சொல்லிதான் பாரு. நீ தான் பயப்பட மாட்டல. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க போன வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அது மாதிரிதான் நம்ம ஒரு பைத்தியத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் பைத்தியம் ஆகும். இதுக்கு மேல இந்த லூசு பைத்தியக்காரி ஜூலிய பத்தி பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. நீனோ பெண்கள் குழந்தைகளை பத்தி ரொம்ப கேர் பண்ற மாதிரி அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. வெளியில பண்றாங்க, பெண்களுக்கு சேஃப்டி இல்லாம எவ்வளவு நடக்குது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் பேசுறீங்க. அத பேச உனக்கு துப்பு இல்ல. விஜய் கூட்டத்துல இருந்து மட்டும் நீ பேசுறியே, அப்ப இதுல நீ பேர் இப்ப உன்னால நல்லவன் நினைக்கணும். நீ ஒரு சமூக சேவகின்னு நினைக்கணுமா? கிட்னி திருடி. என்னத்த வீடியோ போட்டு என்ன அதுக்கு வெக்கமான சுடு சொல்லணும் ஒண்ணுமே இல்ல. பட் நமக்கு அப்படி இல்ல. நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஸோ இனிமேல் இவ வீடியோ அடிச்சு எனக்கு யாரும் சொல்லாதீங்க. இது வரைக்கும் நான் இவ வீடியோ பத்தி பேசி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ. ஸோ இதுக்கு மேல ஜோக்கோ ஜூலியை பத்தி பேச போறது இல்ல. ஐ நோ ஃபேன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன வேணா பேசிட்டு போட்டோம் கைஸ். உங்களுக்கு யாருக்கு தோணுதோ ஓட் பண்ணுங்க. அது சொல்ற பேச்சு கேட்டீங்கன்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம்.